எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. இப்போ நாம் பார்க்க போகிறது ஜேஇ மேக்ஸில் 2026 கேட்ட செட்ஸ் அண்ட் ரிலேஷன் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 சம்ஸ் பார்த்துருக்கோம். இது 4th சம்மு. கொஷின் என்ன, லெட் த ரிலேஷன் ஆன் ஆர் த செட் m equal to 1 2 3 etc 16 be given by அந்த ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x, y such that 4y equal to 5x minus 3 அந்த xும் yயும் mல இருந்து எடுத்துக்கிறோம். Then the minimum number of elements required to be added in order to make the relation symmetric is equal to என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எம்ங்கிறது ஒரு செட் எடுத்துக்கிறோம். அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 1 2 3 எக்ஸட்ரா 16 வரைக்கும், 1லேருந்து 16 வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த ரிலேஷன் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ் கமா ஒய், அந்த எக்ஸும் ஒய் எப்படி இருக்குன்னா 4y ஈக்குவல் டு 5x மைனஸ் 3, எக்ஸும் ஒய்யும் எம்லேருந்து எடுத்துக்கிறோம். இப்படி இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷன் வந்து நம்மளுக்கு சிமெட்ரிக்காக வரணும்னா அந்த நம்ம மினிமம் நம்பர் ஆஃப் எத்தனை எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணால் அந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்காக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ரிலேஷன் கூட நம்ம எத்தனை மினிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணால் அந்த ஆரை வந்து நம்ம சிமெட்ரிக் ரிலேஷன் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிவன் அந்த ரிலேஷன் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கமா ஒய் சச் தட் 4y ஈக்குவல் டு 5x மைனஸ் 3, எக்ஸும் ஒய்யும் எம்மில் எடுத்துக்கிறோம். எம்ங்கிற செட் என்னென்னா 1 2 3 எக்ஸட்ரா 16 வரைக்கும். ஃப்ரம் நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்ன, 4y ஈக்குவல் டு 5x மைனஸ் 3ங்களா. அப்போ y வந்து 5x மைனஸ் 3 டிவைட் பை 4ங்களா. ஃபார் y டு பி பாசிட்டிவ் இன்டீஜர், பாசிட்டிவ் இன்டீஜர்னா y வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்னால் கண்டிப்பாக நெகட்டிவ் வேல்யூஸ் வராது. எதனால் நெகட்டிவ் வேல்யூஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கோம், நம்ம எக்ஸும் ஒய்யும் எம்லேருந்து எடுத்துருக்கோம். எம்ங்கிற செட் என்ன 1 2 3 எக்ஸட்ரா 16. அப்போ ஃபார் ஒய் டு பி பாசிட்டிவ் இன்டீஜர், இங்கே டிவைடட் பை 4னா 4, அதாவது 4 இப்போ நான் எக்ஸுக்கு வந்து 2ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, 1ன்னு கொடுத்தா என்ன வரும் 2 வரும். அதே 2ன்னு கொடுத்தா 10 மைனஸ் 3 7 வரும், இந்த மாதிரி வருங்களா. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணால் 4ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 4 கேன்சல் ஆகிட்டு மீதி 3, அதாவது mod 4 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவாங்க. அதாவது 5x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 mod 4, அதாவது mod 4 கேன்சல் ஆகிறத விட்டுட்டு மீதி வேல்யூ எழுதுங்களா. அப்போ ஃபார் ஒய் டு பி பாசிட்டிவ் இன்டீஜர் 5x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 mod 4. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம இங்கே என்ன எழுதுவோம், 5x ஈக்குவல் டு 3 mod 4ன்னு எழுதுவோமா. 5x ஈக்குவல் டு 3 mod 4ன்னு எழுதுவோம். அப்போ x ஈக்குவல் டு 3 mod 4, x ஈக்குவல் டு 3 mod 4. இப்போ இது இதனால் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு தெரியுங்கன்னா, நம்மளுக்கு இப்போ 4y ஈக்குவல் டு 5x மைனஸ் 3, அப்போ ஒய்யோட வேல்யூ எப்படி இருக்கும், 5x மைனஸ் 3 பை 4ன்னு வரும். நம்மளுக்கு தெரியும் ஃபார் ஒய் டு பி பாசிட்டிவ் இன்டீஜர், ஏன்னா எக்ஸும் ஒய்யும் எம்மில் எடுத்துக்கிறோம். எம் என்னங்கிறது 1 2 3 எக்ஸ்ட்ரா 16 பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் இருக்குது. அப்போ ஃபார் ஒய் டு பி பாசிட்டிவ் இன்டீஜர், அப்போ அதாவது 4ஆல் டிவைட் ஆகிறதுனால இந்த வேல்யூ கண்டிப்பாக mod 4க்கு 5x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0ங்கிறது mod 4ன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம 5x ஈக்குவல் டு 3யா, அப்போ x ஈக்குவல் டு 3 mod 4ன்னு சொல்லலாம். அடுத்தது எக்ஸோட வேல்யூ mod 3னா என்ன வரும், 3 3 7 11 15. ஸோ x ஈக்குவல் டு 3 7 11 15, அதாவது 3 வந்துடும். அடுத்தது நம்ம இதை 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 4 போயிட்டு மீதி 3 வரும்னு அது அந்த அதாவது 3யோட mod 4, இங்கே நம்மளுக்கு ரிமைனிங் வந்து 3 வர மாதிரி. அப்போ இங்கே என்ன வரும், 4ஆல் டிவைட் பண்ணால் 8 போயிட்டுனா மீதி 3 வரும். அதே இதை 4ஆல் டிவைட் பண்ணால் 12 போயிட்டு மீதி 3, அப்போ மீதி 3 வர மாதிரி. அப்போ 3 7 11 15. இங்கே 4ஆல் டிவைட் பண்ணால் 7 டிவைட் பண்ணிட்டா 4 ஒரு 4 போயிட்டா மீதி 3 வரும். இங்கே 11 4ஆல் டிவைட் பண்ணால் 8 2 4 2 இன்ட்டு 8, அப்போ 8 போயிட்டா 11ல் 8 போயிட்டா மீதி 3 வரும். அதே 4 கிராஸ் 3னா 12 வரும், 15ல் 12 போயிட்டா 3 வருமா. அப்போ மாடு எக்ஸ் ஈக்குவல் டு 3, அதாவது மீதி 3 வர மாதிரி mod 4னா 3 7 11 15ங்களா. சரி, அடுத்தது நான் எக்ஸுக்கு நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 3 mod 4ல் 3 7 11 15 வருதா. சப்போஸ் எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 3னா ஒய்ங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும்,
5x minus 3 divided by 4 அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்ணால் y equal to 5 into 3 minus 3 divided by 4 equal to 5 into 3 15 minus 3 divided by 4 அப்போ 15 minus 3 னா 12 by 4 னா equal to 3. அடுத்தது x equal to 7 னா y equal to 5 into 7 minus 3 divided by 4 அப்போ 7 into 5 35 minus 3 divided by 4 அப்போ 35ல minus 3 னா 32 divided by 4 இதை கேன்சல் பண்ணால் 8. அடுத்தது x equal to 11 கொடுத்தோம்னா y equal to 5 into 11 minus 3 divided by 4 னா 55 minus 3 divided by 4 அப்போ 52 divided by 4 னா 13 வருது. x equal to 15 னா y equal to 5 into 15 minus 3 divided by 4 னா 5 into 15 னா 75 minus 3 divided by 4 வரும். அப்போ 72 by 4 இதை கேன்சலாக 18 வருது. இது நம்மளோட எம்ங்கிற செட்டில் இல்லை, ஏன்னா நம்ம எக்ஸு எடுத்துக்கிட்டோம்னா ஒய்யும் எக்ஸும் ஒய்யும் எம்ங்கிற செட்டில் தான் வரணும். 18ங்கிறது எம்ங்கிற, ஏன்னா எம்ங்கிறது நம்மளுக்கு 1லேருந்து 16 வரைக்கும். அப்போ 18ங்கிறது டஸ் நாட் பிலாங்ஸ் டு எம்மு. அப்போ 3 எடுத்தால் 3, 7 எடுத்தால் 8, 11 எடுத்தால் 13, 15 எடுத்தால் அந்த 18 வந்து நம்மளுக்கு அந்த செட்டுக்குள்ளே வராது, அதனால இதை எழுத மாட்டோம். ஃபார் சிமெட்ரிக், நம்மளுக்கு சிமெட்ரிக்னா கண்டிஷன் என்ன, இப்போ 3,3 எடுத்தால் 3,3 இருக்கணும். இங்கே 7, அதாவது 6ங்கிற செட்டு இதுதான் சொல்லிட்டோம். 3,3, 7,8, 11,13. அப்போ சிமெட்ரிக்காக இருக்கணும் என்ன, 3 எடுத்தால் 3,3 இருக்கும். அதே 7,8 எடுத்தால் 8,7 அந்த செட்டுக்குள்ளே இருக்கணுமா. அதே 11,13 எடுத்தால் 13,11 அந்தக்குள்ளே இருக்கணும். நம்மளுக்கு இதனோட ரெண்டோட ரிவேஷன் இல்லை. இங்கே பாருங்கள், ஃபார் சிமெட்ரிக் 7,8 belongs to R, record 8,7 belongs to R and 11,13 belongs to R, records 13,11 belongs to R. 3,3 is already symmetric. அதாவது இந்த 3,3 இருக்குது, 7,8க்கும் 11,13க்கும் அதனோட ரிவர்ஸ் இல்லை. நம்ம அப்போ அதை மட்டும் ஆட் பண்ணால் நம்ம இந்த ரிலேஷனை சிமெட்ரிக்னு சொல்லிடலாமா. அப்போ நம்ம 7,8ஓட ரிவர்ஸ் 8,7 ஆட் பண்ணுவோம். 11,13ஓட ரிவர்ஸ் 13,11, 2 எலமெண்ட் ஆட் பண்ணுமா. நம்ம எந்த மினிமம், அதாவது மினிமம் இது 2 மட்டும் ஆட் பண்ணால் நம்ம அந்த ரிலேஷனை வந்து சிமெட்ரிக்னு சொல்லலாம். நம்ம ஆட் பண்ணுறதை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ மினிமம் எலமெண்ட் டு பி ஆடட் ஈக்குவல் டு 2. அதாவது இந்த 2 செட்டுக்கும் அதனோட ரிவர்ஸ் ஆட் பண்ணாவே நம்ம இப்போ இங்கே 8,7ம் 13,11 ஆட் பண்ணால் இந்த 6ங்கிற ரிலேஷன், இது கூட இது 2ஐயும் ஆட் பண்ணால் நம்ம இந்த 6ங்கிற ரிலேஷனை வந்து சிமெட்ரிக்னு சொல்லலாம். இப்போ மினிமம் எலமெண்ட் டு பி ஆடட் வந்து எத்தனை ஆட் பண்ணுறோம்னா 2 ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 6ங்கிற ரிலேஷன் x,y இந்த ரிலேஷனில் இருக்குது. 4y ஈக்குவல் டு 5x minus 3, எக்ஸும் ஒய்யும் எம்மில் எடுத்தாங்க. தென் த மினிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ரெக்யூர்ட் டு பி ஆடட் இன் ஆர் கூட எத்தனை மினிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணால் அந்த ஆர்டர் டு பி மேக் எ ரிலேஷன் சிமெட்ரிக்கா. அப்போ எத்தனை ஆட் பண்ணோம், 2 ஆகுமா. அப்போ மினிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் டு பி ஆடட் வந்து 2 தான் ஆன்சர்.